ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பரோட்டாவோட சால்னாவை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ மைதா, 1 முட்டை, சுகர், ஆயில், பேக்கிங் சோடா, தண்ணி, 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ரெட் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பொட்டுக்கல்லை, சோம்பு, பிரியாணி இலை, தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஓகே, இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மாவு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேஷனில் ஒரு முட்டையை உடைச்சி நல்லா புஃப்னு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கிலோ மைதா நான் எடுத்திருக்கேன், அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரத்துக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 3 மணி நேரத்துக்கு ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி கிராம்பு வெடிச்சதும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், கல்பாசி, பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் கலரில் வந்ததும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு வெடிச்சதும் நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இல்லைன்னா 3 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், புதினா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடல மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கிராக் இல்லாமல் உருட்டி வச்சுக்கோங்க. மாவு எடுத்துக்கிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி விட்டுக்கிட்டு அது ஓட்ட வராமல் நல்லா விசிறிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே பரோட்டா பண்ணிக்கலாம். விசிறிட்டு மாவு நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். இப்போ பரோட்டா விசிற தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். மாவை நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கிட்டு ஒரு கத்தியை வச்சு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கிட்டு நல்லா இழுத்து சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதுவும் ஒரு ஈஸி ட்ரிக் தான். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பரோட்டா போடுறதுக்காக நம்ம சுற்றி வச்சதை எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு பரட்டிக்கோங்க. லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயில். பரோட்டா நல்லா வெந்ததும் பரோட்டாவை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ பரோட்டாஸ்லாம் ரெடி பண்ணி சால்னாவை ஊற்றிட்டோன்னா பரோட்டா ரெடி. இது வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.